இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் நாம எப்படி ஜெபம் பண்றோம், அதை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களே என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் போன வருஷம்னா மாசம் வந்தோடனே 2-3 பேர் வச்சுக்கிட்டாங்க. துணி எடுத்துருக்க மாஸ்டர், துணி எடுத்துருக்க மாஸ்டர் சொல்லிட்டு ஒரு 2000 அப்படி ஒரு 6000 ரூபாய் கிடைச்சு. அல்லேலூயா. அது சொல்ற அந்த நாளைக்குள்ளேயும் டிசம்பர் மாதம் பயங்கர கஷ்டம், உள்ளே போட்டு செலவு பண்ணியாச்சு. கடைசியில் பண்டிகை வரக்கூடிய நாட்களில் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. ஒரு 2000 ரூபா இருந்தது. அதை கொண்டு போய் தான் அவங்களுக்கு நினச்சிங்க துணி எடுத்தேன். அதாவது கிறிஸ்துமஸ் போல தான் துணி எடுக்க முடிஞ்சது. அது பிறகு சோத்திரம் ரொம்ப கவலையாக இருந்த ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு புது வருஷத்துக்கு புது துணி எடுக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டேன், ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதுக்கு பிறகு ஒரு நபரை கொண்டு கர்த்தர் அதனுடைய தேவையை சந்திச்சாரு. உடனே பிள்ளைகளுக்கு பாருங்க ஸ்தோத்திரம், புது வருஷத்துக்கு 1-2 ட்ரெஸ் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா அது ரொம்ப கரெக்ட்னு நான் சொல்ல வரல, முற்றிலும் தவறு. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைக்கு ஸ்தோத்திரம் வஸ்திரம், ஒருவேளை நல்ல வஸ்திரம் இருந்தா அது போதும் சொல்லி நம்ம நினைக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஐயோ வஸ்திரம் இல்லையா, இந்த வருஷம் வஸ்திரம். உண்மையை நான் சொல்றேன், இந்த வருஷம் இதுவரைக்கும் தேவை சந்திக்கப்படலை. நான் அதை கூட தெரிச்சில, எந்த அளவு கூட இருந்துச்சுல, கவலைப்படலை. ஸ்தோத்திரம். நேற்றுக்கு தான் யோசித்தேன், என் பிள்ளைகிட்ட சொல்ல நினைக்கிறேன், இல்லை இதுவரைக்கும் உங்களுக்கு துணி எடுக்க என்ன எடுக்கல, ஃபான்ஸும் கிடைக்கல. ஆமாம் பார்த்துக்க அப்படி மட்டும்தான் சொன்னாங்க. நீ ஜெபம் பண்ணு நினைச்சேன், சொல்லலை. நான் நினைச்சேன் ஆண்டவரே தாரும் சொல்லி வச்சுறேன், கேட்கல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம போதுமானவரை சொன்னா ஆண்டவர் சொல்லுவா தெரியுமா, நமக்கு அறியாத மனுஷன்லாம் கொண்டு போய் எழுச்சுவார்னா, இந்த பாஸ்டர் பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு துணியை கொடுக்காது சொல்லிட்டு ஆண்டவர் நிறைய தருவார். அவர் அப்படி தருவாருங்கிறதுக்காக போதும் நம்ம நினைக்கக்கூடாது. உண்மையிலே ஆண்டவரை அவரால் முடியும், அவரை நம்ம கஷ்டப்படுறது. சில நேரம் பாருங்க, என் பையன் சின்னவங்களாம் சொல்லுவான், எப்பா இப்படி பண்டிகைனால வரும்போது, எப்பா போதுப்பா நீங்கள் எதுக்குமா போட்டு உண்மைக்கும் நடந்த சம்பவம். போன புது வருஷத்தோட அவனுக்கு துணி எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ என் பையன் என்ன சொன்னாங்கன்னா நினச்சிட்டவன், எப்பா போதுப்பா எங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் போதுப்பா, நீங்கள் நான் 2 வருஷமா பார்க்குறேன், நீங்கள் உங்களுக்கு துணியே எடுக்கலை, நீங்கள் பனியன் தான் வாங்குறீங்க, அதனால் இந்த ட்ரிப்பு உங்களுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லுதான். உண்மையாக சொன்னால் என் மனசு அப்படியே இருந்துச்சு, உடஞ்சி போச்சு. உடனே நினச்சிருந்தேம்மா, என் பிள்ளைக்கு 2 இருக்கும், நான் ஒரு ட்ரெஸ் தான் எடுக்க போனேன். ஆனால் கடைக்கு வரும்பொழுது பிள்ளைக்கு 3 6 அவன் போதும், எனக்கு போதும்பா, உனக்கு வாங்கும்போது சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு வாங்க மனசே இல்லாமல் வச்சுக்கிட்டேன். என் பிள்ளைக்கு 1 நினைச்சிட்டு 2 கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இப்படி சொன்னா எங்க அப்பா வாங்கி தருவான்னு நினைச்சு அவன் சொல்லல. நம்ம அப்பாவுக்கு இல்லாம இருக்காங்கல்ல, நம்ம அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு போதும் நினைச்சா பாருங்களா, ஆண்டவர் என் உள்ளத்தை மாற்றி பிள்ளைக்கு எரிசிதான் ஒரு ட்ரெஸ்ஸை நான் 3 ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க பரலோக தேவன் எனக்கு உதவி செய்தார். அதான் நம்ம போன வாரம் நம்ம படிச்சோம். பொல்லாதவராகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோக பிதாவை நோக்கி நீங்களும் நானும், ஆண்டவரே எனக்கு போதுமப்பா, போதும்பா, எனக்கு இருக்கிற துணி போதும், எனக்கு இருக்கிற சாப்பாடு போதும் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற வீடு போதும் ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இது போதும் ஆண்டவரே சொல்லி பாருங்க. ஆண்டவர் நமக்கு சொல்றோம், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் வானத்தின் பணக்கலைகளை திறந்து இடங்குள்ளாத அளவுக்கு பரலோக தேவன் உங்களை இணையும் அவர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தும் போது அப்படிதான் ஸ்தோத்திரம், அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, அதை சகித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் சொல்ற ஈசாக்கானை போல அர்ப்பணித்தான்.
ஆண்டவர் பாருங்க சொல்ற, அவன் அல்ல இவனே ஆசீர்வாதத்துக்கு உரிமைப்பட்டவன் பாத்திரவனா இருக்கிறான்னு சொல்லி ஈசாக்கை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்தார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இங்கே யோவான் சொன்னாரு, நீங்கள் உங்களை ஆபிரகாமுடைய குமாரர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு நீங்கள் ஆசைப்படாதிருங்கள். ஏன்னா அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப காலத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு பிள்ளை. ஆண்டவர் கேட்காது, உன்னுடைய ஏக சுதனும் உன்னுடைய ஒரே பேரான உன்னுடைய புத்தகன் என்று பாடாமல் நீ அவனை மோரியா தேசத்தில் இருக்கிற அந்த மோரியா மலையில கொண்டு போய் எனக்கு நீ பலி செலுத்துவாயா, பலி செலுத்தணும் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்ய தெரியுமா, ஆண்டவரே என் பிள்ளை இல்லாமல் இதுவரைக்கும் இருந்தேன் சொல்றான், ஆனாலும் பரவாயில்லை ஆண்டவரே சொல்றான், நான் இப்படியே இருக்கிற போதுமானவரை சொல்லி தன்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்தான். ஆமென், அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நிறைய இருந்து ஒன்று போய்ட்டு தான் ஒன்றும் தெரியாது. ஐயோ அவன் வச்சிருந்ததே இருக்குது ஒன்னே ஒன்று, அல்லேலூயா. நிறைய இருந்து நான் கொடுத்துட்டா கூட இந்த 10,000 ரூபாய் இருந்து ஒரு 100 ரூபாய் போயிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன். அல்லேலூயா. 10,000 ரூபாய் போயிட்டேன், எப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இந்த கால வேலையில ஐயோ நான் இவ்வளவு ஏழையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் வளர முடியலையே சொல்லி நீங்க அங்கலாய்க்கு போய் சொல்ற இழந்த ஒரு பிள்ளைகளாக இருக்கிறாரா, பரலோக தேவன் சொல்றாரு, நீ இழந்தது எல்லாம் 100 தரையாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பரலோக தேவன் மெய்யாக உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் நானும் சொல்ற நாட்களே ஸ்தோத்திரம் வாழ கற்றுக்கொள்வோமாக. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. சீக்கிரம் படிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை நமக்கு ஆதாரம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய பக்தி நமக்கு போதுங்கிற அளவுக்கு நமக்குள்ள தேவ பக்தி இருக்குதா? அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு பணம் போதாது அப்படின்னு தெரியுது, துணிமணிலாம் போதாதுன்னு தெரியுது, வீடுலாம் போதாதுன்னு தெரியுது, இந்த கார் போதாது வேற கார் வேணும் அப்படின்னு அதுதான் தெரியுது, இந்த பைக் போதாது வேற பைக் வேணும் அப்படின்லாம் தெரியுது. அல்லேலூயா. இந்த புல்பிட்டு காணாது, நான் அங்க ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் வச்சிருந்தாரு அதை பார்த்தேன், அது வேணும், இது போதும் அப்படின்லாம் தெரியல. ஆனா நமக்குள்ள தேவ பக்தி எவ்வளவு இருக்குன்னு நம்மளால செய்யல. அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செய்யல, போதுங்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள இன்னும் தேவ பக்தி செய்யல, நமக்குள்ளே பெருகவில்லை. எத்தனை பேர் நமக்குள்ள சொல்ல முடியும், எனக்கு போதுமானவரே, உங்க மேல பயபக்தியா இருந்த அந்த பயபக்தி போதுமானவரே, அது ஓவர்ஃபுல் ஆயிட்டு, ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டு சொல்ல முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்றோம், ஆண்டவரே 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமானவரே, 1 லட்சம் ரூபாய் இருந்தா போதுமானவரே, 10,000 ரூபாய் இருந்தா போதுமானவரே, ஆண்டவரே இந்த ஒரு கிறிஸ்துமஸுக்கு துணி எடுத்து தந்தீங்கன்னா போதுமானவரே. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸை நல்ல செழிப்பா கொண்டாடிட்டா போதுமானவரே. அல்லேலூயா. அதுக்கு அடுத்த கிறிஸ்துமஸ் பார்த்துக்கலாம். ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம எத்தனை பேர் ஆண்டவரே தேவ பக்தி போதுங்கிற அளவுக்கு சொல்ற நாட்களில் நான் தேவ பக்தியை நான் நிறைந்தவர்களாய் காணப்படுகிறவா என்று சொல்லி நம்முடைய ஜீவித்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. சோதரம் வாசிங்க. சோதரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதிலே ஸ்தோத்திரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே
என்னுடைய பலன் எப்படி விளங்கும் என்றால் பூரணமாய் விளங்கும். ஆமென். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, நான் பலகீனனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் புலம்புகிறவராய் காணப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்க சொல்ற 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. 7ஆம் வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை நானே உயர்த்தாதபடிக்கு என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குத்தும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 நேரம் ஜெபம் பண்ணினேன். நான் 3 தடவை கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலனிடத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அதுவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், ஆண்டவரே நான் பலவீனனாய் இருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு கிருபை இல்லை, இந்த கிருபை போதாது, இன்னும் எனக்கு நிறைய கிருபை தாரே. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வேதத்திலே நாம் பார்ப்போமானால் நோவாவுக்கு கர்த்தருடைய கட்டளை கிருபை கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபைன்னு சொன்னால் கொஞ்சம் கிருபை இல்ல, ஏராளமான கிருபை. உலகத்துல எல்லா மனுஷனும் செத்து மரித்து போய்விட்டார். ஆனால் நோவாவுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவ கோபத்துக்கு நீங்களாக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். 8 பேர் மட்டும்தான் செஞ்சாங்க, பாதுகாக்கப்பட்டாங்க. அவ்வளவு பெரிய கிருபை, யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை. இந்த நாளுக்குள்ள உங்களுக்கு எனக்கும் சொல்றோம், நமக்கு கிருபை நிறைய கிடைச்சிருக்கா? நம்ம கிருபையில நாம் வளர்ந்திருக்கிறோமா? கிருபை நம்முடைய வீட்டில பெருகியிருக்கிறதா? நம்ம கிருபை பெற்ற தேவ பிள்ளையா இருக்கிறோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ள எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தார்கள். அங்கே தேவ தூதன் வந்து மரியாதை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆமென், கிருபை பெற்றவளே, நீ என்ன செய்யணும்? வாழ, நீ வாழ வேண்டும். ஆமென். நீங்கள் நான் கிருபையில வளர அந்த கிருபை நம்ம என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே ஸ்தோத்திரம் மரியாதை இருந்த அந்த வீட்டிலே ஸ்தோத்திரம் தேவ தூதனானவன் தோன்றி அங்கே அவளை பார்த்து சொல்கிற அந்த காரியத்தை நாம் அங்கே வாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவன் என்ன செய்கிறான் பாருங்க. ஸ்தோத்திர ஸ்திரீகளுக்குள்ளே கிருபை பெற்றவர்கள் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவ தூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அல்லேலூயா. நாட்கள சொல்றா, அவள் இருந்த வீட்டிலே. இந்த நாட்களில் நீங்களும் நானும் நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வீடு தந்திருக்காரு. நம்ம வீட்டுக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சும்மா புது வீடு கட்டணும்னு அந்த வீட்டுக்குள்ள அடிச்சுட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. என்ன பேரு? கிருபையின் இல்லம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க அவள் இருந்த வீட்டுக்குள்ள தேவ தூதன் பிரவேசித்தான். ஆமென். அல்லேலூயா. தேவ தூதன் அந்த வீட்டை வந்து பார்த்தான். இந்த மரியா வீடு எப்படி இருக்கு தெரியுமா? தேவ கிருபையினால நிறைந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்க வீடு எப்படி இருக்கு? உங்க வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் வர முடியுதா? ஆமென்.
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த இடத்தை, இந்த பூமியை உனக்கும் ஒரு சந்ததிக்கும் கொடுப்பேன். தேவ தூதர்கள் ஏறியதையும் இறங்கியதையும் அவருடைய கண்கள் கண்டது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வீடு என் வீடும் எப்படிப்பட்ட வீடா இருக்கிறது தெரியுமா? நல்ல கிருபை பெற்ற வீடா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். மரியாளுடைய வீடு கிருபை பெற்றதாக இருந்தது. அவள் கிருபை பெற்றவளாக இருந்தால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக காணப்பட்டாள். அவன் அல்லேலூயா. ஆகினால் இந்த நாட்களே கிருபை போதும் என்கிற ஒரு அளவிலே நமக்கு தேவையான கிருபையை நீங்கள் நானும் ஏராளமாய் சம்பாத்தியம் பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவன் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமாக. எசேக்கியேல் புத்தகம் 44ஆம் அதிகாரம் அதிலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. எசேக்கியேல் 44 அதிலே 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 44 அதிலே 6. இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் செய்த சகல அருவருப்புகளும் போதும். ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலக வீட்டாரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் செய்த எல்லா அருவருப்பும் இதுவரைக்கும் என்ன செய்ய போதும். நல்ல சொல்லுங்க. வருஷத்தின் முடிவில் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. இந்த நாட்கள் நம்முடைய வீடு கிருபையினால நிறையப்பட்ட ஒரு வீடா இருக்குதா? அல்லேலூயா. அல்லது நம்முடைய வீடு அல்லது அக்கிரமத்தினாலே சொல்றோம் நிறைக்கப்பட்டு சொல்றோம். ஆண்டவர் சொல்ற இந்த புது வருஷத்துல, இந்த வருஷத்து முடிவுல சொல்றாரு, இதுவரைக்கும் நீ செய்த பாவமெல்லாம் போதும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதர யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதிலே 14ஆம் வசனத்தை படிங்க. அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த பெதஸ்தா குளத்துல ஒருத்தன் வியாதிப்பட்டு அவன் சோதரம் வியாதிஸ்தனாய் கிடந்தான். அவனை ஆண்டவர் சுகமாக்கினார். அதுக்கு பிறகு அவனை தேவாலயத்திலே கண்ட பிறகு அவர் சொன்னார், போதும், இனிமே நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. அப்படி அல்லேலூயா. வாசிங்க சோதரம் யோவான் சுவிசேஷம் அதிலே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சுத்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே. அவன் அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், போதும், இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பாவம் அக்கிரமம் எல்லாம் செய்தோம் போதும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், ஸ்தோத்திர தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கலாம். அது போதும், இனி நான் என் வாழ்க்கைய கொஞ்சம் மாற்றிக்கொள்வேன்னு சொல்லி நம்மளை எத்தனை பேர் நம்ம இந்த வருஷத்தின் முடிவில் தீர்மானம் எடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்ம அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் செவலக்காரர்கள் சக்கூதமாக ஊதினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மாற்ற மாட்டேன். அது நடக்கிறது போல நடந்து போகுது. ஸ்தோத்திரம். நான் இன்னும் அதிகமான கேள்வி செய்யறதுக்கு வழி என்ன உண்டோ அதைத்தான் நான் கவலைப்படிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அவன் ஒரு அலிலியா சொல்லுங்க, நல்ல அலிலியா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருடைய வீட்டுக்கு காலமாக வரணும். அதே ஆண்டவருக்கு நம்ம செய்த பெரிய தவறு. ஆமென். அல்லேலூயா. உண்மையா பொய்யா? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் ஸ்தோத்திரம் யோவானும் அங்கே ஸ்தோத்திரம் என்ன செய்தாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க. அப்ப ஜெப வேலைன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையில நம்ம நினைச்சோம் ஆண்டு சமைச்சு வர வேண்டும். பைபிள் சொல்றது 9ஆம் மணி நேரத்திலே, 6ஆம் மணி நேரத்திலே, 11ஆம் மணி நேரத்திலே,
ஸ்திரியானவள் பாருங்கள், சோதனை தன்னுடைய பிள்ளைக்காக அவள் ஆண்டவரே மேட்டில உழுகிற அந்த துணிக்கை என் பிள்ளை திங்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி மறக்காத பொழுது அவன் தன் வீட்டுக்கு வந்தவர் கேட்கிறா, என் பிள்ளை எப்ப சுகமானா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சோதரம் மேட்டிலிருந்து உன் விசுவாசம் பெரியது என்று சொன்ன அந்த மணி நேரத்திலேயே அந்த பிள்ளை செய்தால் சுகமாக்கப்பட்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நான் பாம்பே போது ஸ்டீல் கம்பெனியில் வேலை பார்த்தேன், பாத்திர கம்பெனியில் வேலை பார்த்தேன். நான் டெய்லி எழுச்சியோம்னா 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் எனக்கு லேட் ஆகிடும். எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், சில 5 நிமிஷம். ஒரு நாள் கூட சொல்ற 7:50க்கே கிடையாது, கம்பெனிக்குள்ள போனது கிடையாது. அவன் ஒரு அலிலியா சொல்லுங்க. இந்த கம்பெனிக்கும் டெலிவரிஸுக்கும் கம்பெனிக்கும் இந்த பொத்த தூரம் போனோம், குடுக்குன்னு வேகமாக நடந்து வரல. சில நேரம் ஒரு சகோதரம்னா ஆட்டோவில் போவார், அவங்க கூட ஆட்டோவில் என்ன செய்யறது, ஓசி ஆட்டோவில் ஏறி பெய்தது, எப்படி பண்ணாலும் என்ன செஞ்சிடும். ஏன்டா அவன் ஏன் சொன்னான், கடைசியில் ஒரு நாள் என்ன செய்யலாம் தெரியுமா, நீ இப்படியா வர சொன்ன தீபாவளி நேரம் கரெக்டாக போனஸ்லாம் வாங்கக்கூடிய நேரம் பார்த்தாப்புல கம்பெனிக்குள்ள தீபாவளி நேரம் ஒரு மணி லீவ் போட மாட்டான், ஒரு மணி லேட்டாகவும் வர மாட்டான். ஏன் தெரியுமா, வேலை வந்து தூக்கிடுவான், வீட்டுக்கு போய் சொல்லிடுவான், போனஸ் செய்யாது கிடைக்காது, எல்லாரும் வந்துட்டான். நானும் சொந்தக்காரன் கம்பெனி தானே நினச்சிட்டு எப்பவும் போல நினச்சிட்டேன், போகிறேன். ஸ்தோத்திரம். வேலைக்கு லேட்டாக போகிறது இல்லை, நல்லா அசந்து வேலை செய்யணுமா. 9 மணிக்கு தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு படுக்கும் போது ராத்திரி 11 மணி. காலையில் எந்திரிச்சா எந்திரிக்கவே முடியாது, திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா மணி 7 மணி ஆயிடும். எப்போ மணி 7 ஆகிட்டு வேகமாக பல்வழிக்கு அப்படி இப்படிமா சோத்தலாம் அடிச்சு கட்டிட்டு வரக்குள்ள நான் 7 மணிக்கு ட்ரெயின் ஏறேன், 7 மணிக்கு தான் அடிச்சுப்பேன். நமக்கு முழிப்பே தட்டும். ஒரு நாள் காலம் அடிச்சுட்டாரு, எந்திக்கவே முடியல, மணி சோம்பேறி தூக்கம். அல்லேலூயா. கடைசியாக நடந்தது தெரியுமா, நீ வேலைக்கு வரலாம்னா நீ போ, உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய போனஸ் கிடைக்காம போயிட்டு அதுல இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனி எடுத்துட்டாங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் சர்வீஸ் பண்ணோம், ஒவ்வொருவருக்கும் 10,000 ரூபாய் கிடைச்சது. இதே நான் இழந்து போயிட்டேன். எதனால? நான் லேட்டாக போனேன். உண்மையா சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா தேவ ஆலயத்துக்கு நீங்க லேட்டா வரீங்கள, அல்லேலூயா, உங்களுக்கு போனஸ் கிடைக்குமா? சர்வீஸ் பண்ண கிடைக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பெரிய சபையிலலாம் பிரசங்கம் பண்ணி ஆவியானவர் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே நிறைய பேர் வாரம் ஆவியானவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் லேட்டா வரணும், ஜெபம் முடிகிற நேரத்தில் வந்து லாஸ்ட் நின்று போயிட்டாங்க கூட ஆண்டவர் அதை நினைக்கவே மாட்டார். அங்கே ஆவியானவர் பேசவே மாட்டார். அவனுக்கு இந்த சத்தியமே கிடைக்காது. அல்லேலூயா. சின்ன சபைக்கு வருகிறீர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகினால யாருமே கத்துடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் போதும், ஆண்டவரே நான் வீட்டில் இருந்தது போதும், நான் காலமாக எந்திரிச்சுவேன், போதும் போதும், நேரம் வழியா ஸ்தோத்திரம். நம்ம இதுவரைக்கும் நம்ம வீட்டில் செஞ்ச வேலை போதும். செபம் 2 மணி நேரம் தான். இந்த 2 மணி நேரத்தில் நான் எப்படியாவது கடவுளை ஆசீர்வாதத்தை 2 மணி நேரத்தை நான் வீணாக்க கூடாது. தேவ சமூகத்தில் போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். நம்ம எத்தனையோ காரியங்களை கத்தருக்கு பிரியமில்லாம செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் தெரியுமா? ஸ்தோத்திரம். கலகம் பண்ணுறவங்க. என்ன செய்யறவங்க? கலக்கா பண்றவங்க. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கலக வீட்டா நல்ல வீட்டார் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். கலக வீட்டா இவன் கூட ஒரே கலகம் பண்ணிட்டே இருப்பான், கலக்கம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு வீட்டுல ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை
பார்க்கவே முடியாது. ஆனா மரியாவுடைய வீட்டுல தேவ தூதன் வந்து நிற்கிறான். அந்த வீடு கலகத்தார் வீடா இல்ல, கிருபை பெற்றவர் வீடா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்களே நீங்கள் நானும் கிருபை பெற்ற பிள்ளைகளாய் காணப்படுவோம். சங்கீத புத்தகம் 120 சங்கீதம் அதிலே 5 வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 120 சங்கீதம் அதில் 5, 7 வசனங்களை நாம் வாசிப்போம். ஐயோ நான் மறுபடியும் படிங்க. ஐயோ நான் மேசைக்கிலே நான் சந்தித்ததும் போதும், கேதாரின் கூடாரங்களிலே நான் குடியிருந்தது போதும், சமாதானத்தை நாடுகிறேன். குடியிருந்தது போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன். நான் பேசும் பொழுது யுத்தத்துக்கு எத்தனை பண்ணுகிறார்கள். இங்கே தாவீது சொல்கிறார், ஐயோ நான் மேசைக்கிலே நான் சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடார தண்டையிலே நான் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிற இடத்திலே என் ஆத்மா குடி இருந்ததும் போதும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் நம்ம எங்கு குடியிருக்கிறோம்? நாம் மேசைக்கிலே நாம் குடியிருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஐயோ நாம் மேசைக்கிலே நான் சஞ்சரித்தது போதும், கோதாரின் கூடார தண்டையிலே நான் குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிற இடத்திலே என் ஆத்மா குடியிருந்தது போதும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானம் இருக்குதா? ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் ஒரு வசனம் சொல்லுது, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் அது எங்கவே இருக்கணுமா? வனாந்தரத்திலே இருப்பது நலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே அறிஞர கத்துடைய பிள்ளைகளே, நாங்களே ஸ்தோத்திரம். கரெக்டாக வந்துட்டு பாருங்க, வாசிங்க. 21ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 21:19 இல்ல, நீதிமொழிகள் 21:19. சண்டைக்காரியம் கோபக்காரியமான ஸ்திரீயுடனே குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது எப்படிதான் நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், ஐயோ நான் மேசைக்கிலே சஞ்சரித்தது போதும், கோதாரின் கூடார தண்டையிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிற இடத்திலே என் ஆத்மா குடியிருந்தது போதும். இந்த நாட்கள் நம்ம வீட்டுல சமாதானம் இருக்குதா? என்ன வச்சு என் வீட்டுல சமாதானம் இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த மனுஷன் கூட இருக்கவே முடியல, இந்த மனுஷன் கூட நிம்மதியே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என் மனைவி, என் பிள்ளைகள், என் குடும்பம், புருஷன், நாங்கள் எவ்வளோ சமாதானமாக இருக்கோம். எங்கள் வீடு எவ்வளோ சமாதானமாக இருக்கும். நம்ம வீடு நாங்கள் சமாதானத்தின் கூடாரமாக இருக்கிறதா? அல்ல அது ஒரு மேசைக்கான கேதோரின் கூடாரமாக இருக்குதா? அல்லேலூயா. இந்த வீட்டில் குடியிருந்தது போதும். ஆண்டவரை இதை விட வேறு நிம்மதியான கூடாரம் வேற எங்கேயாவது இருக்கு. அதான் சில ஆட்கள்லாம் உலகத்தார் பேசுகிற போல பேசுவாங்க, இந்த பூமியில் இருக்கிற செத்துலாம் போல தோணுது. பாஸ்டர் நீங்களாம் அப்படி சொல்றீங்க. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை, நீங்களாம் அப்படி சொல்றீங்க. நம்ம இருக்கிற இடம் என்ன இடம்? தாவீது இருந்த இடம் மேசைக்காய் இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வீட்டில் என்ன ஒரே சண்டமும் கோபமா இருந்தது. ஸ்தோத்திரம். ஆகினாலே சங்கீதக்காரன் சொல்கிறான், மேசைக்கிலே நான் சஞ்சரித்தது போதும், கோதோரின் கூடாரத்திலே நான் குடியிருந்தது போதும், சமாதானத்தை என்ன செய்றாங்களா? சொல்லுங்க, அந்த வசனத்தை படிங்க. சமாதானத்தை என்ன செய்றாங்களா? பகைக்கிறாங்களா? வேற ஏதாவது பகைச்சா பரவாயில்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பகைக்கிறது எதை பகைக்கிறாங்க? சமாதானமே வேண்டாம்.
ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அந்த கடைசி காலத்துல அந்த கிறிஸ்து வருவான். அவன் உங்களுக்கு சமாதானம் நான் உங்களுக்கு சமாதானத்தை செய்தேன் கொண்டுட்டு வர சொல்லி அவன் வருவான். இந்த சமாதானத்தை பகைச்ச இந்த ஜனங்கள் நினைச்சுவாங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சமாதானத்தை பகைச்சுட்டே இருந்தோம், இவ்வளவு பகைச்சவரும் கூட ஒரு சமாதானத்தை தானம் சொல்றானே, அதனால இவங்களுடைய சேனல் சொல்லி நினைச்சுவாங்க, அந்த கிறிஸ்துவோடு சேர போவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதோ நான் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். நாங்கள் உங்க வீட்டுல ஏசப்பா அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நினைச்சத வைத்து விட்டு போகிறேன். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல இயேசு சொல்வாரு, நான் சமாதானத்தை நான் கொடுக்க வந்தேன் சொல்லி ஏசியாங்க நினைக்காதீர்கள், சமாதானத்தை அல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்தை கொடுக்காம போறது யாருக்கு தெரியுமா? மேசாக்கிலையும் அந்த சோதரம் போதனையும் கூடாரத்திலையும் இந்த சமாதானத்தை பகைக்கிறவங்களுக்கு ஆண்டு செய்வார்னா, சமாதானத்தை கத்தனை செய்வாரு. அவங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்து வருவாங்க. இந்த நாளுக்கு கத்தனை ஜனமே, நீங்கள் நம்முடைய வீடு எப்படி இருக்கிறோம், கூடாது நம்ம எப்படி வாழ்ந்துட்டோமோ சமாதானத்துக்குரியவனாய் காணப்படுகிறோமா? இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமாக சொல்ற மத்தேயு சுவிசேஷம் அதில் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நீங்க யாருக்காவது சமாதானத்தை கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம். நம்மளை வச்சு சமாதானம் இருக்குதா? நீங்க ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வீடு என்னால எப்படி இருக்கணும்? சமாதானமா இருக்கணும்ப்பா. நான் யாரா இருக்கணும்? ஆண்டவருடைய புத்திரனாய் புத்திரியாய் இருக்க வேண்டும், மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். அப்ப நம்ம வச்சு சமாதானம் இல்லைன்னா நம்ம யாரா இல்ல? ஏசப்பா பிள்ளை அல்ல. அதுதான் அவர் சொன்னாரு, நீங்கள் உங்களை ஆபிரகாமுடைய குமாரன் என்று அழைக்கப்பட ஆசைப்படாதீர்கள். அல்லேலூயா. 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 எல்லோரும் அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம ஒப்புக்கொடுப்போம். கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் முடிக்கப் போகிறேன். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதிலே ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் இதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் நமக்குள்ளே தேவ பக்தியையும் சொந்தம் ஆண்டுடைய சொந்த காரியத்திலே எங்கள் கிருபையிலும் நான் வளர்கிற பிள்ளைகளாய் காணப்பட எனக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபை போதும்ப்பா, ஆண்டவரே எனக்கு தேவ பக்தி போதுமப்பா என்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ கர்த்ததாமே நமக்கு அதிகமான கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தை முடிக்க போறேன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 33 அதிலே 15. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் அதிலே ஸ்தோத்திரம் 15ஆம் வசனம். அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களை சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு?
என் ஆண்டவருடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததானா? தயவு கிடைத்தல் மாத்திரம் போதும் என்றான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் ஏசா சொல்றான், யாக்கோபை பார்த்து சொல்றான், என்னுடைய ஆட்களில் சில ஜனங்களை நான் உன்னிடத்திலே நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான். அதற்கு அவன், அது என்னத்திற்கு? ஹல்லேலூயா. நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நான் உனக்கு கொஞ்சம் உதவி செய்யணுமா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? அது என்னத்துக்கு? உன் ஹெல்ப் என்னத்துக்கு? நேற்று வரைக்கும் நீ எவ்வளவு ஆக்ரோஷமா என்னை கொலை செய்யும்படியாய், என்னுடைய சந்ததியை அழிக்கும்படியாய் எவ்வளவு வீரியம் கொண்டு நீ புறப்பட்டு வந்தாய். அப்படிப்பட்ட மனிதனை நாம் துணையாக கூட்டிட்டு போக முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அண்ணா உதவி என்னத்துக்கு? எனக்கு என் தேவன் எனக்கு உதவியாக இருக்கிறார், அந்த உதவி எனக்கு போகணும் அப்படி சொல்லி ஏசாமி சொன்னா, நீ என் மேல சொல்ற தயவா இருந்தா போதும், மற்ற மாதிரி ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு தயவு மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. அறிவின கற்றுடைய பிள்ளைகள், இந்த நாட்களை பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கண்களை தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கத்துடைய ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களே ஆண்டவரே எனக்கு உங்களுடைய கிருபை போதும். இரண்டாவது, ஆண்டவரே எனக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும், தேவ பக்தி எனக்கு போதும். மூன்றாவது, உங்களுடைய தயவு எனக்கு போதும். கத்திரி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை இந்த வார்த்தை மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து தயவுசெய்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உனக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட தவிப்பது போ, வறண்ட தவிப்பது போ, என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேனையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்று தெய்வமே, துணையாளரே. உமது அன்பை அதிகாலையில்
பார்வையை திறந்தோர் காக்க வேண்டும் திவ்யநாதரே. அன்பு சிகரமே ஆருயிரே அன்னைக்கு தெய்வமே ஆருதரே. அன்பு சிகரமே ஆருயிரே அன்னைக்கு தெய்வமே ஆருதரே. உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான தெய்வமே. உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தான தெய்வமே. நீரே என் தேவன், உன் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே. மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தெய்வமே துணையாளரே. நல்ல எல்லா கரங்களை தட்டி ஒரு விஷயம் எல்லா தைசத்து நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை போதும். என் வீட்டுக்கு உங்க கிருபை போதும், என் சனத்துக்கு உங்களுடைய கிருபை போதும், என் பிள்ளைகளுக்கு உங்களுடைய கிருபை போதும், நோவாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் உங்களுடைய கிருபை போதுமானதா இருந்தது. அந்த கிருபை போதும். பவுலுக்கு உங்களுடைய கிருபை போதுமானதா இருந்தது. அந்த கிருபை போதும். மரியாதைக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெற்றிருந்தால் கிருபை பெற்றவரே ஆமென். ஆமென். ஹalleluya. பிகாரா நாமரா 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 சந்தரா நாமரா நாமரா நாமரா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா கிருபை இறக்கம் எங்கள் பரலோகமே. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் எங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற மனதோடு வாழ எங்களுக்கு அதிகமான கிருபை தாருமாறு. பண ஆசை இல்லாதவர்களாய் வாழ ஏசப்பா உதவி செய்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாமே ஸ்தோத்திரம். நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை கர்த்தாவே. ஐயாவுடைய இதுவரைக்கும் சீசருக்கு எதிலுமே குறைபடாதபடிக்கு அவர்களை நிறைவாய் கரப்பிடித்து நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே எங்களை இம்மட்டும் நீ நடத்தி வந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் தாமே ஸ்தோத்திரம். ஏசப்பா ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுடைய கிருபை அவருடைய பலனத்திலே தாங்கினது, அவரை பலவனாய் மாற்றினது. இதே போல எங்களுக்கு உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நோவாவுக்கு உங்களுடைய கண்களை கிருபை கிடைத்தது, அவருடைய முழு குடும்பத்துக்கும் ஆண்டவரே உங்களுடைய கண்களை கிருபை கிடைத்தது. அதே போல உங்களை ஆராய்ச்சி வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே. மரியாதைய வீட்டை பார்க்கும் பொழுது அது கிருபை நிறைந்த வீடா இருந்தது கர்த்தாவே. இதே போல இன்னைக்கு உங்களுடைய சரணாலயத்தில் வந்து முழங்கால் பண்ணியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வீடும் கிருபையால் நிறைந்திருப்பதாக ஆண்டவரே. நாங்கள் கிருபை பெற்றவனாய் காணப்பட வேண்டும். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது உங்க கிருபையால மாத்திரம் தான் முடியும் ஆண்டவரே. அப்போ அந்த கிருபை தான் ஆண்டவரே. சிறுவை ஜனங்கள் ஒரே கலக்க வீட்டாரா இருந்தார். அவங்க பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்க. நீங்க அவங்களை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச பாவம் போதுமா, இனிமே நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா என்னால தாங்கிக் கொள்ளவே முடியாது, போதும். ஆண்டவரே சோதோம் பக்தருடைய ஜனங்கள் செய்த பாவம் தாங்கக்கூடாத பாவமா இருந்தது. அந்த பட்டணத்தை அக்கினியினால சுத்தரித்து போட்டு ஆண்டவரே பாவத்தின் நிமித்தமாய் 38 வருஷமாய் பெலஸ்தா குலத்திலே ஒருவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமையில படுக்க 38 வருஷம் படுத்துட்டு நடந்தான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவன் மேல மனதுருகி அவனுடைய வியாதியை குணமாக்கி போதும். 38 வருஷம் நீ செஞ்ச பாவம் உன்னை செயலிழந்து போக பண்ணி
பெதஸ்தா குளத்திலே படுக்கையாய் கிடந்தார். போதும், இனிமே அப்படிப்பட்ட கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாதே என்று சொல்லி அவருடைய பாவத்தெல்லாம் மன்னித்தீர் அல்லவா. இதை போல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இந்த 2021ஆம் ஆண்டிலே வந்து எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே யாருக்கும் பிரயோஜனப்பட முடியாமல் எங்களுக்கே பிரயோஜனப்பட முடியாத அளவுக்கு பெதஸ்தா குளத்தில் அந்த மனுஷன் படுக்கையில கிடந்தது போல நாங்கள் யாருக்கும் பிரயோஜனப்படாம நாங்கள் படுக்கையா கிடைக்கிறோம்ப்பா. எங்க பாவத்தெல்லாம் மன்னி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தாவே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் இதுவரைக்கும் பெதஸ்தா குளத்தில் படுத்து கிடந்தது போதும், மேசைகளை படுத்து கிடந்தது போதும். ஆண்டவரே, அந்த தாங்கி சொல்றது போல அந்த 2 இடத்துல நான் படுத்து கிடந்தது போதும் என்று சொல்லி எழுந்திருக்க கிருபையா. இந்த வருஷத்தின் முடிவில் நாங்கள் எழுந்திருக்க கிருபையா. கடந்து வந்த உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். உங்க கண்களை எங்களுக்கு அதிகமான தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்க தாவி தனித்திருந்தாங்க எங்களை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற நீர் அல்லவா. உண்மையே நோக்கி பார்க்கிறோம். கடந்த வந்த ஜனங்களை ஆசீர்வதியும். வர முடியாமல் போன பிள்ளைகள் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ அதெல்லாம் நீர் அறிவே. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இப்பேசுவின் முடிந்து ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் நாள் வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.